ஜேபி மார்கன் ரிசர்ச்ல இந்த வருஷத்துக்குள்ள கோல்டோட விலை இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? சான்சஸ் ஆர் தேர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. நான் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன். ஜேபி முருகன் சொன்னோன்னா, அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவாங்க. நீங்களே போடலாம். இப்போ அப் இருக்கு, கீழே வருது. ஒரு ட்ரெண்ட் லைன் நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, அல்லது ட்ரேடிங் வில இருக்கு. ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா, அது இப்போ இருக்கிற விலையோட 15 to 20% போய் நிற்குது. அந்த செவுத்துல போய் முட்டி நிற்கிறது. ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி டவுன்வேர்டு ட்ரெண்ட் லைன் போட்டாலும் பர் அவுன்ஸ் $4000. இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கோங்க. தங்கத்தை பொறுத்தவரையிலையும் 4000 உடையக்கூடாது. சமீபத்தில் போன வாரத்தில் கூட 4156 வந்துட்டு தான் திரும்பிட்டான். இப்போ 4220 சம்திங்கில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கோம். இது பங்கு சந்தையை பொறுத்தவரையிலையும் இம்மிடியட் சப்போர்ட்டு 23,600க்கான வாய்ப்புகள். நான் ஏன் 23,600 ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் 2-3 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் பார்க்கணும். ரெண்டாவது, டெக்னிக்கல் பார்க்குற போது ஓவர் சோல்டு, ஓவர் பாட்டுன்னு 2 கேட்டகரி இருக்குது. அப்போ ஒரு 1100 பாயிண்ட் ஏற்றிட்டாங்க. அங்கே ஒரு ப்ராஃபிட் புக்கும் வரும். அப்போ இந்த கேப் ஃபில் பண்ணணும். இது எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த எப் அண்ட் டவுன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு அவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லையா, இந்த 30ஆம் தேதி அவங்க பொசிஷனை வைண்ட் அப் பண்ணணும், ரீவைண்டிங் பண்ணணும், கேரி ஓவர் பண்ணணும், ஸ்விட்ச் ஓவர் பண்ணணும், ஏதோ ஒரு டெக்னிக்கல் நேம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதத்தை கொடுத்துட்டு அடுத்த மாதத்தில் ஒன்றா வாங்கணும், இல்லை இந்த விற்றதுக்கு அடுத்த மாதத்தில் வித் ப்ரீமைட்டோட செய்யணும். அப்போ இருக்கிற போது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து என்னுடைய பார்வையில் 23,600க்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது இந்த 30ஆம் தேதிக்குள்ளேயும் வரலாம், இல்லை 3ஆம் தேதிக்கும் வரலாம். அஸ்ட்ரோ பேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 21 ஒரு ட்ரெண்டு மாறும். எப்படி நம்ம தட்சிணாயனம் உத்தராயணம்ட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் கேள்விப்பட்டிருப்போம், அது மாதிரி ஜூன் ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்மாஸ்பியர். அப்போ வந்து அதற்குண்டான தாக்கங்கள், நிகழ்வுகள் நடக்கலாம். அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது காலம் பதில் சொல்லும். ஏன்னா நான் இந்த பிளானட்ஸ் அண்ட் அஸ்ட்ரோவில் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சதுனால இதை கொஞ்சம் டச் பண்ணேன்.